Example 8.13. Prove that cot theta minus tan theta equal to 2 cos square theta minus 1 by sin theta into cos theta. இது LHS, இது RHS. அது லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்குள்ள மாரி கொண்டு வந்து ஃபார்மில் காமிக்கணும். அதனால் இந்த cot theta minus tan thetaவை LHSஸை மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். cot theta அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், cos theta by sin theta நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. மைனஸுக்கு மைனஸ் சைன் ஆசிட்டிஸ் போட்டுருணும். tan theta வந்து sin theta by cos theta உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அதனால் sin theta by cos theta எழுதிடுறோம். அப்போது ஒரு ரேஷனல் நம்பர், இங்கே ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது, நடுவில் மைனஸ் சைன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம்ன்றது எடுக்கணும். அப்போ sin theta cos theta தான் எல்சிஎம்மாக வரும் இல்லைங்களா. அப்போ sin theta cos theta எல்சிஎம்மாக போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட் மெத்தடில் போட்டால் cos theta இன்ட்டு cos theta cos ஸ்கொயர் தீட்டாவை வந்துடும். மைனஸுக்கு மைனஸு sin thetaவும் sin ஸ்கொயர் தீட்டாவும் நம்ம என்ன sin thetaவும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது sin ஸ்கொயர் தீட்டாவும் மாறிடுச்சு இல்லைங்களா. அப்போ cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை sin theta இன்ட்டு cos theta அப்படின்னு நமக்கு மாறியாச்சு. அப்போ cos ஸ்கொயர் தீட்டா பதில் cos ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே போட்டுடுறோம். மைனஸ் சைனுக்கு அப்படியே மைனஸ் சைனையும் நம்ம இங்கே போட்டுடுறோம். இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் இருக்கும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ sin ஸ்கொயர் தீட்டாவை இங்கே வச்சுட்டு cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு மாறும் இல்லைங்களா. அப்போ sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் நம்ம 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்றதை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. பை sin theta பை cos theta அப்படின்றத நம்ம இங்கே போட்டுடுறோம். அடுத்தது இந்த cos ஸ்கொயர் தீட்டாவை cos ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுறோம். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், கீழே இருக்கிற பை sin theta இன்ட்டு cos thetaன்னு எழுதிடுறோம். இப்போ இங்கேயும் cos theta ப்ளஸ் இங்கேயும் cos ஸ்கொயர் தீட்டா இல்லைங்களா. இங்கேயும் cos ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் cos ஸ்கொயர் தீட்டா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா ஆட் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 மட்டும் நம்ம எழுதிட்டு கீழே sin theta இன்ட்டு cos thetaன்னு அப்படின்னு போட்டுடுறோம். இதுதான் நம்மளுக்கு வந்த என்னது எல்ஹெச்எஸ் வேல்யூ. அந்த எல்ஹெச்எஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ எப்படின்னு பாருங்கள். இந்த 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பாருங்கள், மேலே பாருங்கள் சம்ம பார்த்தோம்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு sin theta இன்ட்டு cos thetaன்னு வந்திருக்கு இல்லைங்களா. இதுதான் நம்மளுக்கு இங்கே எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்து அப்படியே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரும்போது அதே வேல்யூவே இங்கே வந்துடுச்சு சிம்பிளிஃபை பண்ணும்போது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ். புரியுது இல்லைங்களா. இப்படி நீங்கள் அழகாக போட்டு நீங்கள் உங்களுடைய புரிதலை கொண்டு வந்து அதை அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், போட்டு பார்த்து நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் போடுங்க, உங்களுக்கு இதில் ஃபுல் மார்க் கிடைக்கும்.